கடலூர் கீழ்ப்பாதியில் வாய்க்காலில் அடித்து செல்லப்பட்ட குழந்தை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வாய்க்காலில் அடித்து செல்லப்பட்ட குழந்தை நீரில் மூழ்கி பலியாக இருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு செய்தியாளர் தேவநாதன் இணைந்திருக்கிறார். தேவநாதன், வணக்கம். இந்த குழந்தை யாருடையது? எதற்காக இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது? நிலவரம் என்ன தேவநாதன்? கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை கீழ்ப்பாதி கிராமத்தை சேர்ந்த பழனி என்பவரது 1.5 வயது குழந்தை அப்பகுதியில் இருக்க வாய்க்காலில் விளையாடிட்டு இருந்திருக்கு. வாய்க்கால் அருகே விளையாடிட்டு இருந்திருக்கு. மழை காரணமாக இந்த வாய்க்காலில் தண்ணீர் அதிக அளவில் ஓடிய நிலையில அந்த குழந்தை தவறி அந்த வாய்க்காலில் விழுந்திருக்கு. குழந்தையை காணாமல் பழனி உள்ளிட்டோர் அந்த வாய்க்கால் முழுவதும் தேடி இருக்கிறார்கள். இந்த குழந்தை வாய்க்காலில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் அதன் பிறகு தீயணைப்புத் துறையினருக்கு அவர்கள் தகவல் கொடுத்தனர். தீயணைப்புத் துறையினர் தேடிய போது 50 மீட்டர் தொலைவில் அந்த அங்கிருந்த புல்லில் சிக்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அந்த குழந்தையை மீட்ட தீயணைப்பு துறையினர் அந்த குழந்தைக்கு அவர்கள் உடனடியாக செயற்கை சுவாசம் கொடுப்பதற்காக முற்பட்டனர். அவர்கள் ஒரு 5 நிமிடம் வரை அந்த குழந்தையை காப்பாற்ற போராடிய நிலையில அந்த குழந்தையை அதன் பிறகு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் அந்த குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அந்த மருத்துவமனையிலே கதறி அழுதனர். இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில இந்த சம்பவம் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.